Great importance is attached to the search for knowledge in India. The ultimate goal is philosophical, making not merely the subject but also the path to that knowledge crucial. A quest for beauty, a journey of faith, loyalty, tolerance, and patience. And it is in this that the relationship between the teacher and pupil, two individuals of unequal knowledge, becomes vital. The bond between them carries over to the realm of that which keeps one centered through life, gives joy beyond one's occupation, family ties, tragedy, and change. It takes great care and humility to find the right teacher, and great sensitivity too, that one may deserve the other. For the disciple, it means being with the teacher, learning about life while growing into adulthood, humbling the self in order to create the space within to learn the mysteries of the art form. It is this bond that ensures the passing on from generation to generation what is most valuable in Indian culture, the realms of literature and poetry, the art of movement and expression, the colors of nature, the melodies of 1,000 musicians, the philosophy of oneness, of love and trust, of life and beyond, of serenity within and without. எங்கள் ஃபேமிலி மியூசிக்கல் ஃபேமிலி. அதாவது எங்கள் அப்பா ஹார்மோனி வாசிப்பா, பாடுவா, ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுவா, ட்ராமாக்கள் நிறைய வாசிச்சிருக்கா. அவருடைய அம்மா எங்கள் பாட்டி ரொம்ப ஞானஸ்தி, நல்லா பாடுவா. பாட்டியோட அப்பா அவர் நாதஸ்வரம் வித்வான்களுக்கு பரதநாட்டியம் ஆடுறவளுக்கும் சொல்லிக் கொடுக்குறான் திருநெல்வேலியில். ஆமாம், அதனால் அவருடைய பிள்ளைகள் எங்கள் பாட்டியோட பிரதர்ஸ் அவள்லாம் வயலின் வாசிப்பா. very much musical family. So that background was there. அதுதான் என்னுடைய அசர்ட் நினைக்கிறேன் நான். பாட்டி 3 வயசுலேயே எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தா. ராம ரவி குல சோம ராம, அது 3 வயசுலேயே கற்றுன்னு பாடியிருக்கேன். ஸோ பாட்டி அழகாக சொல்லிக் கொடுப்பா. அதெல்லாத்தையும் பிறந்ததுலேருந்தே என்னமோ தெரில, சங்கீதம்னா அப்படி ஒரு உஷரு. ஒரு 1.5 வயசு இருக்கிற போது கூட இந்த ரேடியோவில் ஏதோ ராத்திரி ஏதோ மராட்டி பாட்டு தான் வரும். ஆனால் அதை எனக்கு கேட்கணும். என்னை ஒரு சேரில் உட்காத்தி வச்சுருப்பா, அது கேட்டுட்டே தூங்கி போயிடுவேன். தினம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு வரும், அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தும்மினே மூச்சுக்கோ பிரேம சிக்காயா, அது பாடிண்டே ஆற்ற விட்டு எங்கேயோ போயிட்டேன். எண்ணெய் தடவி விட்டுருக்க உடம்புல ஆளையே காணும். தேடி தேடி ஒரு பரலாம் நடந்து ரோட்டில் முழுக்க பாடிண்டே போயிருக்கேன். அப்புறம் என்னை எப்படியோ கண்டுபிடிச்சி எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அத்திம்பேர் எல்லோரும் 4 பக்கத்தில் போய் ஒருத்தர் என்னை கண்டுபிடிச்சி ஆற்று கூட்டின்னு வந்தார். ஒரு W நாராயணராவ்னு ஒருத்தர் ஒரு 7 வயசு இருக்கும் அப்போ சொல்லிக் கொடுத்தார். அப்போ என் தங்க ஜானகி அவளும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கற்றுப்போம். 1 வருஷம் சொல்லிக் கொடுத்தார். அவர் 4-5 வருடம் அந்த பிகினிங் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் ஐயா எங்காருன்னு ட்ரிவாண்டத்துலேருந்து அவர் வந்திருந்தார். taught us for 1 year. ஒரு 5-6 வருடம் ஒரு 8 கீர்த்தனம் சொல்லிக் கொடுத்தார். ராகம் கூட ஃப்ரேஸாக சொல்லிக் கொடுப்பார். அப்படின்னு அவர் பாடினா நாங்கள் அதை ரிப்பீட் பண்ணுவோம். அப்படி தான் அதை டெவலப் பண்ணி அப்புறம் கொஞ்சம் இன்னும் 2-3 கிளாஸாக கொஞ்சம் நீ அந்த ராகத்தை பாடு அப்படிம்பார்.
அது நம்ம பாடுவோம். அப்புறம் இதை அடிஷ்னலாக இருந்தால் அவர் சொல்லிக் கொடுப்பார். அந்த அப்புறம் நிறவல் கூட அந்த மாதிரி தான். இப்போ அந்த பாட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுன்னே இல்லை. அதாவது எல்லாம் அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கார். இப்போ தரிதா புல்லே அந்த பாட்டு எங்களுக்கு அப்போ தெரியாது. அந்த வளர்ச்சி பதை எங்கேருந்தோ அவரை வந்து அதுக்கு நீங்கள் நிரல் பாடுங்க, வளர்ச்சி பதக்கு நிரல் பாடுவோம், சொரம் பாடுவோம். அதுமாதிரி இந்த மியூசிக்காலிட்டி வாஸ் டாட் பை ஹிம். ஸோ தட் வி நோட் how to sing ராகா, எனி ராகா, நிரவல், எந்த இடத்துக்கு வேணால் நிரவல், சொரம் பாட முடியும். அப்புறம் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுத்து. அப்புறம் 46 பிகினிங்கில் ஹெச்ஏஎஸ் மணி ஐயாங்கிற அவரும் சேர்ந்து சுவாதி திருநாள் அகாடமியில் பாட்டு படிச்சிருக்கா. தே யூஸ் டு பெர்ஃபார்ம் டுகெதர், வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். இவரை விட அவர் கொஞ்சம் சீனியர் ஆனாலும் அவர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ அவர் சொன்னார், இந்த குழந்தைகளுக்கு பாட்டு நன்னா வரும், அவர் 2 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. தென் ஈ ஸ்டார்டட் இன் 46 ஜூன் ஜூலை அந்த மாதிரி அண்ட் கண்டினியூட் ஃபார் 8 years. ஸோ அதில் எல்லாம் வர்ணம், கீர்த்தனம், நிறைய பெரிய கீர்த்தனங்கள், ராகம், நிரவல், சுரம், ராகந்தான பல்லவி இன்க்ளூடிங் தட் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். After 9 years, he married me. He was very, very in a calmer per and நன்னா பழகுவர். நம்மளுக்கு தெரியாதெல்லாம் நன்னா சொல்லிக் கொடுப்பார். வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. அண்ட் அப்போ என்னென்னா அந்த 53 டிசம்பரில் சண்முகானந்த சபாவில் காம்படிஷன் ஆரம்பித்தேன். 3 groups. 3rd group வாஸ் தி ராகம் தானம் பல்லவி. அதில் வந்து நாங்கள் எல்லோரும் சரோஜா, நாங்கள் இன்னும் நிறைய விஜயான்னு ஒரு பொண்ணு, இன்னும் ஒரு 10-15 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம். அதில் 6 பேரை செலக்ட் பண்ணினான். ஐ காட் த ஃபஸ்ட் ப்ரைஸ் தட் டைம், கோல்டு மெடல் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அவள் ஆரம்பித்ததில். அது வந்து இது வந்து நவம்பர் டிசம்பரில், ஜான்வரியில் ப்ரைஸ்லாம் கொடுத்தா. அண்டு ஜூனில் என்னோடய கல்யாணம் ஆச்சு. அண்ட் அக்டோபர் ஆல் இண்டியா ரேடியோ அனௌன்ஸ் தட் தெர் வாஸ் ஆல் இண்டியா ரேடியோ காம்படிஷன். அது வந்து அப்போது எல்லா ஸ்டேஷனும் கவர் பண்ணான். 2 பேர் செலக்ட் பண்ணான். இப்போ பாம்பேலேருந்து 2 பேர், கல்கட்டாலேருந்து 2 பேர், டெல்லியிலேருந்து, ஹைதராபாத், ஆல் சவுத்தில் பெங்களூர், கேரளா, மெட்ராஸில் கொஞ்சம் ஜாஸ்தி. இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வீணை அண்ட் மிருதங்கம் அப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் ஞாபகம் எனக்கு. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஃபைனல்ஸ் வந்து மெட்ராஸில் இருந்தது. 4 நாளைக்கு நடந்தது. எப்படின்னா 3 வோக்கலிஸ்ட் அண்டு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவா ஜட்ஜஸ். முஸ்லி சுப்பிரமணியர், முடிகண்டான் வெங்கட்ராமையர், தண்டவாணி தேசிகர், அப்புறம் ஈமனி சங்கர் சாஸ்திரி, திருப்பாம்பரம் சாமிநாத பிள்ளை, துவாரம் வெங்கடசாமி நாயுடு. அவள் எல்லோரும் ஜட்ஜாக இருந்தா. அவள் எப்படி உட்காண்டிருந்தா நம்ம இங்கே உட்காந்து பாடணும். எனக்கு அப்போ பயமே தெரியாது. அவள் யாருன்னே எனக்கு அவளுக்கு தெரியாது. இன்னும் நம்ம பாடணுங்கிறது மட்டும் தெரியும். அதனால் அந்த பயம் இல்லாமல் அவள் வந்து 15 minutes அதில் பாடி ஆகணும் அப்படின்னா. ஒரு மிருதங்கம் சப்போர்ட்டுக்கு இந்த பாடுற போது பாட்டுக்காக என்னை வந்து பந்தூராளி நான் பாடினேன். சுவாதி திருநாள் பரிப்பாளைய மிஸ்ர சாப்பும் அது பாடினேன். அதான் அந்த 15th minute முடித்தது அவளுக்கு ரொம்ப இது. நம்ம பாடின விதமும் ரொம்ப பிடிச்சது அவளுக்கு. தட் வே அப்புறம் 4th டேயும் ட்ரிவாண்ட்ரம் அங்கேருந்து வந்தவாள்லாம் பாடினான். தென் அன்றைக்கி வந்து 8:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணான். அது மாதிரி அலமேல்மணி ஃப்ரம் பாம்பே இஸ் கெட்டிங் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அப்புறம் ருக்மணி ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம் வீணைக்கு 2nd ப்ரைஸ் அவளுக்கு. சண்முகானந்தம் மிருதங்கம் பழனி சுப்பிரமணிய பிள்ளை ஸ்டூடெண்ட், அவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. இப்போ நாங்கள் 4 பேரும் மெட்ராஸ்லேருந்து டெல்லி போய் அங்கே ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட்லேருந்து அவார்டு வாங்கினோம். அண்ட் வி பர்ஃபார்ம்ட் ஆல்சோ. ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்டிங் பண்ணால் வெரி நைஸ் டைம். எனக்கு 54 கல்யாணம் ஆச்சு. அப்போ தான் இந்த ஆல் இண்டியா ரேடியோ காம்படிஷனில் அக்டோபரில் ஆச்சு. அண்ட் 55 ஹரிஹரன் வாஸ் born. அண்ட் in 63 he passed away. My husband passed away. He was 40 and I was 28. And Hariharan was 8 years old. And அது ஒரே குழந்தை தான். 63 ஜூனில் he passed away. அண்ட் செப்டம்பரில் பிருந்தாமா பாம்பேக்கு வந்தா.
பாரதி ஆர்ட் சொசைட்டியில் கச்சேரி. ராஜலக்ஷ்மி சேத்துராமன், அருணா சாய்ராமோட அப்பா அம்மா. இப்போ தே வெரி க்ளோஸ் டு மீ. தே வேர் சப்போர்ட்டிங் மீ லைக் எனிதிங். என்னோட என்ன சொல்கிறது, காட் மதர் ஷி வாஸ். காலம்பரம் மெயிலில் 5:30 மணிக்கு வந்துறங்கினா 8 மணிக்கு அம்மாவை நான் பார்த்து கூட்டின்னு வந்துச்சு மாமி. வந்து நான் அம்மா பார்த்தோன்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். அழாதே அழக்கூடாது, நான் வந்து உனக்கு சொல்லி தருவேன், நீ கவலையே படாது. அண்ட் 64 ஏப்ரலில் ஷீ கேம் டு பாம்பே அண்ட் ஸ்டேட் இன் சேத்ராமா மாமா அவள் பிளேஸில் இருந்தேன். அண்ட் ஷீ ஸ்டார்டட் ஃபார் மீ. அதுலேருந்து ஒரு 8-9 ட்ரிப் வந்தா, 9 வருஷம் வந்தா. ஷி ஹஸ் டாட் மீ லாட். அந்த 64ல் நான் பாடி கேட்டுகிட்டே ரொம்ப பிடிச்சிருத்தோ. தென் ஷி ஸ்டார்டட். அந்த ராஜேஷ் மாமிட்டி சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்லா பாடுறாங்கச்சி, அதனால் நான் வந்து டாக்டர் ராகவன்ட்ட சொல்கிறேன் இவ்வளோ அகாடமியில் பாட வைக்கிறது. அண்ட் 65 டிசம்பர் ஐ சாங் தேர். ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். நான் வந்து மெட்ராஸில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாடுறேன். அண்ட் அதில் எனக்கு ஜூனியர் பெஸ்ட் அவார்ட் கிடச்சிது. தட் டைம் ஐ காட் ஃபார் வோக்கல் எல் சுப்ரமணியம் வயலின் அவனுக்கு கிடச்சிது, காரக்குடி மணி. வி 3 of us got. That was a memorable experience. At that time ஆலத்தூர் ஸ்ரீனிவாஸ் சார் வாஸ் த கலாநிதி. அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ வெளியில் நாங்கள் நின்றுட்டு போது வந்து, அம்மா ரொம்ப நல்லா பாடின, தேட்டையான அங்கே ஞானம் உனக்கு அப்படின்றார். நமஸ்காரம் சார் அப்படின்னு. ஐ டு வாட்ச். அது எப்படி வருது, எப்படி பாடுறா, அதை ஒரே இதில் அத்தனையும் கொண்டு வந்துடுவா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சவுண்டு வராது நம்ம வாய்ஸில். தட் வாஸ் தேர் டெக்னிக் விச் ஐ அட்மையர்ட் அண்ட் ஐ வாண்டட் டு இம்பைப் தட். ரொம்ப ஃப்ரீயாக நல்லா சொல்லிக் கொடுப்பா. நமக்கு புரியலன்னா 2 தரம் 3 தரம் ரிப்பீட் பண்ணி நம்மளுக்கு வர வரைக்கும் விட மாட்டா. அண்ட் ஜென்ரலி நோட்டேஷன் தரவே மாட்டா. நம்ம வேர்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு அந்த எத்தனை சங்கதியை நோட் பண்ணிட்டு நம்ம கற்றுக்கணும், அப்படி தான் சொல்லிக் கொடுப்பா. ரொம்ப நாளைக்கு நான் தனியாக தான் கற்றுனேன். அதுக்கப்புறம் அருணாவெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். ஆமாம், தனியாக தான். அப்போ எனக்கு நிறைய கீர்த்தனை ஆரம்பித்து அப்புறம் பதம்லாம் சொல்லிக் கொடுத்தா. அப்போவே ஆரம்பிச்சிட்டா பதம். செகண்ட் இயர்லேயே எனக்கு ஒரு 30 பதம் சொல்லிக் கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 30 ஜாவளியும் சொல்லிக் கொடுத்துருங்க. பெரிய கீர்த்தனைகள்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்தாள். இப்போ வீணா புஸ்தக தாரணி, ஸ்ரீமாத்திரபூதம், அஸ்திவதனாய, இப்போ கிரகப்பலமேமி, அந்த கீர்த்தனை துர்ஜடி இருந்தது, அது சொல்லிக் கொடுத்துருக்கா. நிறைய தியாகராஜ் கீர்த்தனம், குட்டி கீர்த்தனம் நிறைய சொல்லிக் கொடுத்தேன். ராமச்சந்திரனி, அது மாதிரி தயஜூ சுடகீத்தி வேளை. அப்புறம் இது பஜனக, அதுவும் அந்த அசைக்கிறது நீ இல்லை, நீ 1 2 3 அப்படி வரணும், அப்படி தான் பாடணும்பா. நீ பஜன எல்லாம் அப்படி இந்த உள்ளுக்குள்ளேயே வரும். இந்த எக்ஸ்ட்ராவாக இங்கெல்லாம் போகாது, இப்படி எடுக்க வேண்டாம். தட் வாஸ் த டெக்னிக். அந்த nuances புரிஞ்சுக்க, எந்த அளவுக்கு அந்த சவுண்டு கொடுக்கணும், நம்ம அந்த ஃப்ரேஸ் மொத்தமாக அதை கவனிச்சு பண்ணணும். அங்கே அனாவசியமாக இருக்கிற நம்மளுடைய ஃபோர்ஸ் எல்லாம் வேண்டாமே, அழுத்தம் வேண்டாம். அதில் அழுத்தம்னு சொல்லிட்டு ஒரு சொரத்தையும் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்குற அப்படின்னு எனக்கு தோன்று. இந்த சங்கதிகளும் அது தேவையில்லை. நீ பாடலாம், தப்பு இல்லை, தப்பே கிடையாது. பட் அப்படி இல்லை, எப்படி பாடணும் அதை நம்ம பாடுறது அப்படி தான் சொல்லணும். நீ பஜன கான ரசிகுரடி, அப்படி பிடிக்கணும் அதை. பஜன கான ரசிகுலனி, பஜன கான ரசிகுலனி. நெக்ஸ்ட்டு நீ அப்படி பாடலாம் இல்லையா, அப்படி இல்லை. நீ கொஞ்சம் கூட நிற்கணும். நீ பஜன கான பஜன கான பஜன கான ரசிகுலனி. நீ
பஜன கான பஜன கான ரசிகுல ரசிகுல நீ பஜன கான. அது ஒரு ஃப்ரேஸ், விட முடியாது. நீ பஜன கான ரசிகுல, ரசிகுல தனி சொல்லலாம். நீ பஜன நீ 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 இந்த மப்பாமா ரொம்ப ஜாஸ்தி அவ பாட்டில் வந்துட்டே இருக்கும். ஆமா. அது நீ பஜன கான நீ பஜன கான ரசிகுல ரசிகுலனே குலனே ரசிகுல ரசிகுலனே. அதை நான் பார்த்து 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 இப்படி பாடினா அப்போதான் அந்த கரெக்டாக அந்த சங்கதி வரும், இல்லாட்டா வராது. நம்ம அதை சொல்கிற போது கேட்டு கேட்டு பாடுறத கேட்டு கேட்டு அதை எப்படி கொடுக்குறா, எப்படி பிடிக்கிறா, அதை நான் கவனிச்சுட்டே இருப்பேன். நார புருகுக பூஜித விக்கிரக வீண. அந்த நரஹரி அம்மா இப்படி பாடுவா, எல்லாரும் இப்படி பாடலாம். நரஹரிகர அப்படி தான் எல்லோரும் பாடுவா. நோ ராங் இல்லை. அம்மா பாடுறது நரஹரிகர இங்கேயே வரும். அது எப்படின்னு அப்படியே பார்த்துட்டுருப்பேன். எனக்கு முதல்ல புரியல எப்படி பிடிக்கிறான். ஆனால் அந்த சவுண்டே வித்தியாசமாக இருக்கும். இந்த இது ஒரு ரிசல்ட் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா, அப்படி எனக்கு தோணும். அதுதான் அந்த மாதிரி நிறைய இடங்கள் இந்த மாதிரி இருக்குது. டைம் வேஸ்ட் கிடையாது, வளவளா பேச்சு கிடையாது. எப்போவுமே நேச்சரே அம்மாவுக்கு வந்து ஷீ இஸ் வெரி சைலண்ட் அண்ட் வெரி குவைட். ஏதோ 2 வார்த்தை பேசுவாள், நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் உட்காந்து எதோ பேசணும்னா ஏதோ கொஞ்சம் பேசலாம். பட் நேச்சர் வாஸ் நாட் லைக் தட். ஷீ வாஸ் வெரி குவைட். கிளாஸ்லேயும் ரொம்ப பேச்செல்லாம் கிடையாது, நேராக பேசணும். அது எனக்கு உண்டு. எங்கிட்டையும் கிளாஸில் பேசப்படாது எல்லோரும். நீ புதுமாமும் ஜூப்பவே நீ புதுமாமும் ஜூப்பவே நீ புதுமோ நீ, அவ்வளோதான். நீ இல்லை தீபு, அது நிற்கணும், அந்த வாய்ஸ் அங்கே நிற்கணும். புதுமாமும் ஜூப்பவே அப்படி நிற்கணும். அது மாதிரி பருளனு வேடனு பதித இது ஒன்று. தயஜு சுடகித்தி வேண்ட என்ன ஸ்பீடாக போடுவேன். அம்மாவை வந்து ரொம்ப ஸ்லோவாக பாடுறான்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த கீர்த்தனை ஒரு இது மாதிரி 10 கீர்த்தனை சொல்லணும் இல்லையா? தயஜு எப்படி அந்தந்த இடத்துல விழணும், இழுத்துன்னு போக முடியாது. தயஜு சுடகித்தி வேள தயஜு அது விழுந்தாகணும். விழுமே அம்மாக்கு. அப்புறம் மூஞ்சிலாம் அசைப்பாடா தயஜு அப்படின்னு பாடுவா. அதனால் அது அப்படியே நம்மளுக்கு பழக்கம். கை பாடுறதா, உடம்பு பாடுறதா, தொண்டை தானே பாடுறது. இதெல்லாம் வசதிண்டா அந்த சங்கதி விழுமா? விழாது. அது ஸ்ட்ரெயிட் ஃபார் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் பாடி. அது மாதிரி வந்து குவல அந்த சாவை எப்படி சேரும் இல்லையா? நடுவில் ஒன்றுமே கிடையாது. குவல ஷேரோ எப்பாடி எக்ஸ்ட்ரா சவுண்டே கூடாது. சா அது மட்டும் இருக்கணும். அந்த நிசா கிழந்து கூட்டின்லாம் போகக்கூடாது. அது தனியாக, அது தனியாக இண்டிவிஜுவலாக நிற்கணும். குவல எப்பாடி அங்கே எத்தனை அசு வருதுன்னே அது கணக்கு பண்ணி தான் இடணும். 7-8 வரலாம் இடணும்.
குவல யாச்சிரு எபாடி யாச்சிரு எபாடி அப்போ அது ஜாரு மாதிரி இதை சாப்பிடிக்கிற இத்தனை வெரைட்டி இருக்குதுல்ல. கோபால 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 ராயடு கோபால ராயடு நாடே டவதே குடேன நபி சா டவதே குடேன நபி சா டவதே. இதுதான் அம்மா பாட்டு. அதை எவ்வளோ நம்ம கவனிச்சா அது கவனிச்சு எதை அவாய்ட் பண்ணணும், எந்த சவுண்டை விடணும், ஆராய்ச்சி தான் அதெல்லாம், ரிசர்ச் ஃபார் மீ. அம்மா வந்து சேத்தஸ்ரீ சொல்லிக் கொடுப்பா. ஜென்ரலி எல்லாரும் சேத்தஸ்ரீ பாடுவா, தப்பில்லை. அம்மா வந்து சொல்வா, ஒரு ஸ்வரம் அசிச்சாக்கா இன்னொரு ஸ்வரம் பிளெயினாக இருக்கணும்பா. சேத்தஸ்ரீ பால கிருஷ்ண பஜ ரே அப்படி சொல்வார். அப்பாவா எப்படி பிடிச்சிக்கிறாளோ அதுக்கு என்ன பண்ண முடியும். அது மாதிரி பிருந்தம்மா ஒரு 100 கீர்த்தனத்துக்கு மேலே சொல்லிக் கொடுத்தா. அண்ட் பதம் ஜாவடி அதெல்லாம் அது ஒரு 50 இருக்கும், எல்லாமா 50-60 இருக்கும். அப்புறம் டேப்லேருந்து கற்றுன்றது அதெல்லாம் வேறு இருக்குது. நான் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அதுமாதிரி ராமநாக்ஷனோடது கற்றுன்றது அந்த மாதிரி இவர் சார் சொல்லிக் கொடுத்தது இருக்கும். ஒரு 1000க்குள்ளே இருக்கும். ஜெயமா ஏனத்தினால பார்த்துருக்கேன். பாலசரஸ்வதி அம்மா பாம்பேயில் ப்ரோக்ராம் நடக்கும். அது ஒன்றுமே தவறுனதில்லை. நான், எங்கள் அப்பா, எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் மாமா, நாங்கள் 4 பேரும் போயிடுவோம். எல்லாம் நாங்கள் போயிருக்கோம். அப்போ தான் ராதேஷ் மாமி, சைத்ரா மாமா, சாவித்ரி சத்யமூர்த்தி அவளும் வருவா. அப்போ நாங்களும் ஒரு குரூப்பாக யூஸ் டு சிட் டவுன். அண்டு அதான் எங்கள் மாமா சொல்லுவார், அந்த எங்கள் அப்பாவும் சொல்லுவாள், பாலமாவை அபிநயத்தை பார்த்தா அந்த அம்மா பாடுறது ஏதோ போய்டுறது, அந்த அம்மாவை பார்த்தா இங்கே என்னமோ போய்டுறது, என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லுவாள். நம்ம பாத்தில் அப்படி அவ்வளவு கவனிப்போம். ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் எல்லாரையும் தெரியும். பாலமா ரொம்பவே நன்னா தெரியும். நிறைய ஆற்றுக்கு வந்திருக்கா, நிறைய பழகிருக்கேன் நான். விஷ்பா நன்னா தெரியும். அது மாதிரி அப்புறம் முக்தாமா, அஃப்கோர்ஸ் பேகா எல்லாரையும் தெரியும். ஏன்னா இந்த டான்ஸ்க்கு கொஞ்சம் மாற்றி அமைப்பா இல்லையா ஒரு பதங்கிறத, அதுக்கு அந்த கை பிடிக்கிறது, அந்த அபிநயம் பிடிக்கிறது, அதுக்கு தகுந்தபடி அந்த வார்த்தைகளுக்கு தகுந்தபடி கொஞ்சம் மாறுதல் இருக்கும். நம்ம பிஷ்பாவோட எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக அம்மா பிருந்தம்மா பாடத்துலேருந்தும் உண்டு வரும். பட் எவ்ரி திங் இஸ் ஸோ குட். நான் இண்டிவிஜுவலாலிட்டி வேணும் ஒரு பாட்டில் இல்லையா. என்ன மாதிரி நீ பாடுதா அவளை மாதிரி அது வேண்டாம். பட் டேக் தேட் அண்ட் மேக் யுவர் ஓன் அப்படின்னு ஐ பிலீவ் இன் தேட், விச் ஐ ட்ரைட் அண்ட் டன் so far. அப்புறம் ராம்நாத் கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தான் முதல்ல 56 பாம்பே வந்தார். அந்த பாட்டு கேட்டு பைத்தியம் ஆயிட்டேன் நான். ஐயோ இப்படி தானே பாடணும், இப்படி தானே பாடணும் உடனே தோணியாச்சு மனசில்.
my husband was the principal of that institution. சங்கீத் வித்யாலயா அதுக்கு பேர். he was the principal. ஸோ அவன் அந்த லிபர்ட்டி எடுத்துட்டு ராமநாக்ஷனோட பேசி அவள்கிட்ட பேசி டேப் பண்ணிட்டார். அதை கேட்டுட்டே இருப்பேன் தினம். அது கூட ஐ ஸ்பெண்ட் 1 or 2 hours டெய்லி. அந்த ஸ்டைல் எப்படி பண்ணிக்கிறதுன்னுட்டோம். அப்புறம் கிருஷ்ணர் வரும்போதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் நிறைய வருவார். இப்படி வெளியில் ஒரு தரம் காரில் போயின்னு இருந்தோம். அப்போது என்னத்தையும் அவர் முணுமுணுத்தார். நான் பின்னாடி ஸ்டேட்டில் உட்காந்து நானும் முணுமுணுத்தேன் அதை. அப்படி இந்த ஏதோ ஸ்பீடு பிடிச்சா நானும் பாடிட்டேன் அதை. அப்போ அவர் சொன்னார், அங்கச்சி வந்து இது மாதிரி ஸ்பீடுங்கிறது உனக்கு வரலைன்னா கூட அதை நீ மனசில் நினச்சிட்டே இருந்தாக்கா அந்த ஸ்பீடை மனசில் தியானம் பண்ணினா என்றைக்காவது ஒரு நாள் வாய்ஸில் வரும் அப்படின்னு எனக்கு சொன்னார் அன்றைக்கி. தட் வே இஸ் டு ட்ரை. ஐ காட் இட். அம்மாட்டெல்லாம் பேச எனக்கு பயம், ரொம்ப ஓவர் மரியாதை. கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுப்போம். கேள்வி கேட்குறதுங்கிறது ரொம்ப குறைச்சல். ஏன்னா அவளே சொல்லுவாளே எதே இருந்தாக்கா நம்மளுக்கு. ஆமாம், கிருஷ்ணரோட இதுலேருந்து நிறைய கற்றுன்ட்ருக்கேன் நான், நிறைய கீர்த்தம். ஆமாம்மா, திருடி இருக்கேன்னு சொல்லலாம். டேப்பை வச்சுட்டு உட்காந்துடுவேன். அது மாதிரி அதுக்கப்புறம் தான் பிருந்தாமா நம்ம லைஃப்பில் வந்தது. ஸோ அதான் சிமிலர் தானே. அவள் 2 பேரும் அம்மா நிறைய இது பண்ணியிருக்காளே. ஸோ தட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு லேர்ன் ஃப்ரம் பிருந்தாமா. இவர்னால் 68 சங்கரையர் வந்து நபாத்துக்கு வர ஆரம்பித்தார். பாம்பேயில் இருந்தார். அப்போ அவர் ஒரு 2 வருஷம் கற்றுட்டேன். அதுக்கப்புறம் அவர் மெட்ராஸ்க்கு வந்துட்டார். நிறைய அவரும் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்துருக்காரு. நிறைய சின்ன கீர்த்தனம், பெரிய கீர்த்தனங்கள்லாம். அவர் டீச்சிங் அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது மாஜானிக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த பேட்டர்னே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ராவண திஹரி ராஜலு கீர்த்தியோ மா, அது பாருங்க. ராவணன் பாடும்போது ராவணன் ரொம்ப ஹியூஜ் பெரியவன் இல்லையா, அதனால ராவணாதி அப்படின்னு வாய் திறந்து ஆன்னு பாடணுமா. அதை ராவணாதி கதி ராஜலு கீர்த்தியோ மா ஜனகி சிட்ட பெட்டக அது சொல்லிக் கொடுப்பார். மிருது பாஷண அந்த மாதிரி சின்ன கீர்த்தனம் வரையும். சகேதனி கேதன அது சொல்லிக் கொடுத்துருக்காரு. ப நீலா அது சொல்லிக் கொடுத்தார். நின்னு சேவிஞ்சி அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். வெரி மேட் ஆஃப்டர் மியூசிக். அதுவும் இருந்ததுனால இதை பற்றிலாம் நான் நினச்சதில்லை. நல்ல பாடம், நல்லது கேட்கணும், நல்லதை இம்பைப் பண்ணிக்கணும். அதுதான் பெரிய என்னுடைய ஐடியாவே லைஃப்பில். அண்ட் அப்போல்லாம் பாம்பேயில் எப்படின்னா ஜாஸ்தி கச்சேரி பண்ணுறதுக்கு சௌரியம் கிடையாது, வசதி இல்லை, யாரும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ண மாட்டா. ஸோ தியாகராஜ சபான்னு ஒன்று இருந்தது. அவள் தான் ஒரு 10 நாளைக்கு ஒன்று நடத்துவாள். அப்போ அதில் வந்து 3 7:30 மணிக்கு ஒன்று, 8:30 மணிக்கு ஒன்று, 9:30 மணிக்கு ஒன்று, 3 ப்ரோக்ராம் சாயங்காலம் பண்ணுவாள். அப்போ அதில் முதல்ல 7:30 மணிக்கு பாடிட்டோம், அப்புறம் 8:30 மணிக்கு பாடி அந்த மாதிரி நாங்கள் வீலாம் ஸ்டார்டட். நான் என் தங்கை பாடுவோம், அப்புறம் அவர் இன்னும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாடுவாள். பாம்பே சிஸ்டர் சரோஜா லலிதா அவளும் அந்த டைத்தில் தான் சார்கிட்ட கற்றுன்னு இருந்தா. அப்போ அவள் ஒரு நாள் பாடுவாள், நாங்கள் ஒரு நாள் பாடுவோம். when I was 14 years I started singing. அது ஒரு சான்ஸ் தான். மற்றபடி வேறு எங்கேயாவது ப்ரோக்ராம் இருக்குது பாடலாம். இந்த பாம்பேயில் ரொம்ப கம்மி சான்ஸ். அதனால தான் கச்சேரி அதனால ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பாட்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தோம். அப்புறம் சபா வந்து சங்கீத் சபா, ஷண்மகன் சபானா ஒரே ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் மாதத்தில். வெளியூர்லேருந்து பெரிய வித்வான்கள் வருவாள். அதை தவறாமல் நாங்கள்லாம் கேட்போம். அது ஒன்று தான் நம்மளுக்கு அவுட்லெட். பட்டம்மா, எம்எஸ், ஆலத்தூர் பிரதர்ஸ், அரியக்குடி, செம்பங்குடி, ஜிஎன்பி எல்லோரும் வருவாள். சொல்லிக் கொடுக்க போகிறோமா இல்லை கச்சேரி பண்ண போகிறோமா எனக்கு அதை பற்றி நான் நினச்சதில்லை. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் பாம்பே விட்டு நகராத்தினால நான் வந்து நிறைய கச்சேரி பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியாது.
அப்போ இவருடைய இந்த சவுத் இண்டியன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கை நான் அந்த 63ல் பை கம்பல்ஷன் ஐ ஹவ் டு டூ தட். அந்த கிளாஸ் நான் எடுத்துட்டு ஐ ஸ்டார்டட் த கிளாஸ். அண்டு அந்த குழந்தைகள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 100 சில்ட்ரன் தேவர் தேர். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நிறைய குழந்தைகள்லாம் காம்படிஷனில் பாடி இதெல்லாம் அதுமாரி லைஃப்பை மாறி போயிடுது. அந்த மாதிரி பிருந்தாமா மே மாதம் வரும்போது அது கற்றுக்கிறது அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருந்தது. ரேடியோ ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஜாஸ்தி இங்கே வந்து எல்லாம் பாடினதெல்லாம் இல்லை. இன்னொன்று என்னென்னா இந்துஸ்தானி மியூசிக் ரொம்ப பிடிக்கும், கிளாசிக்கல் ரொம்ப பிடிக்கும். இப்போ மெடை குலாம், அமீர் கான், குலாம் முஸ்தஃபா, கிஷோரி அம்மன்க்கு அவள்லாம் நிறைய கேட்டிருக்கோம். அவளுடைய இந்த அகாரம், அவளோட சுதி சுத்தம், ஒரு பஞ்சமத்தில் நிற்கிறது, சட்ஜத்தில் நிற்கிறதெல்லாம் எனக்கு அட்ராக்ஷன். அந்த மாதிரி தான் பாடணும், அப்படி தான் பாடணும். ஒரு அகாரம்லாம் அவ்வளோ கிளியர், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அது அந்த மாதிரி வரணும். அதாவது ஒரு பா பிடிச்சா பாதாக இருக்கணும், நம்ம அப்பாவோ தப்பாவோ இருக்கக்கூடாது, சாதாக இருக்கணும். அது அவள்கிட்ட உண்டு. அதை நம்மளுடைய மியூசிக்கில் நம்ம அதை கொண்டு வரணும். அது இருக்கணும், எல்லார்ட்டையும் இருக்கணும் அப்படி எனக்கு தோணும். ரொம்ப நாட்டக் சங்கீத்னு மராட்டியில் அவளோடது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பாடுவாள். பட் அவளுடைய அந்த ஒரு ஸ்டைலை நம்ம கேட்டுக்கலாம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதுவும் நிறைய போவோம், அதெல்லாம் மிஸ் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஃபிலிம் சாங்ஸ் எடுத்துட்டா எனக்கு லதா மங்கேஷ்கர் தான் ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட். பர்ஃபெக்ட். இப்போ நான் சொல்கிற பஞ்சமா சஞ்சமா எப்படி இருக்கும், அங்கே முடிஞ்சதுன்னா முடிஞ்சு போயிடும். அந்த சவுண்டு அங்கே நிற்கும் அவளுக்கு. அதை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். இப்போ அந்த மாதிரி இப்போ நம்மளோட பாட்டில் இருக்கு இல்லையா, இல்லை, இட்ஸ் நாட் தேட். அங்கே நிற்கணும் அது, இந்த சவுண்டு. அதை நான் வந்து பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி சொல்லுவேன். அதுக்கு மேலே சத்தம் கேட்கக்கூடாது, ஒரு சவுண்டு கேட்கக்கூடாது, அந்த தனிசாவோட நிற்கணும். அது அவள்கிட்ட நிறைய உண்டு, அதெல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நிறைய நம்ம பாட்டில் அப்படி சொல்லி எப்படி பிடிக்கணும், பஞ்சமனா எப்படி நிற்கணும், சட்ஜம்னா எப்படி நிற்கணும், நிறைய சொல்லுவேன் குழந்தைகளுக்கு. நம்ம பாடுறதே அந்த மாதிரி யோசனை பண்ணி எல்லாத்தையும் கலந்து அது மாதிரி. தடமார்பில் தவழும் குழந்தாய் வருகவே தர இமவன் தடமார்பில் தவழும் குழந்தாய் வருகவே நீ வருகவே சாலி பதிவா காந்திமதி தாய வருகவே காந்திமதி தாய நீ வருகவே கத்திமதி கருணாபீர கத்திமதி
61லேருந்து ஆரம்பிச்சிச்சு. அவர் கூட நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் 63ல் இப்படி ஆனதும் நான் தனியாக ஆகிட்டேன். பட் ஐ வாஸ் டீச்சிங். அப்போ சீரியஸாக செல்ஃப் மேட் அந்த மாதிரி பண்ணி கிளாஸஸ் நடந்துட்டு இருந்தது. ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன் இந்த ஜென்மாவில். யா 60 years ஆஃப் டீச்சிங். அதில் நிறைய குழந்தைகள் பாடுற சொல்லிக் கொடுக்குற நிறைய ஃபாரின்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சுலோச்சனா நாகராஜன் மாமி வந்து கற்றுப்பா என்கிட்ட கிளாஸ்க்கு வருவாள், கூடவே இருப்பாள். அந்த டைட்டிலெல்லாம் ரொம்ப இருந்தாள். டெக்னிக்ஸ் வேறு ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ பாட்டு சொல்லித்தரபோது இப்படி பிடிக்கணும், இந்த மாதிரி பிடிக்கணும், ஒரே மூச்சில் அந்த சங்கதி வரணும். அது நான் சொல்லிக் கொடுக்குறதே தாளத்தில் இருக்கும். தென் அவள் தாளம் போட்டுட்டு ஒரு தடவை பாடினா கரெக்டாக வந்துடும். ஆமாம், தாளம் தனியாக சொல்லிக் கொடுக்குறப்போ தாளம் இப்படி போட்டுன்னு அது மாதிரி சொல்லித்தர மாட்டேன். அது என்னமோ ஒரு என்ன சொல்ல ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மெக்கானிக்கலாக இருக்கும், டைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்காது அதில். பட் இப்போ நான் இது சொல்லித்தர போது கீதம் குழந்தைகளுக்கு எடுக்கிற போது மல்தரதாரே மல்தரதாரே அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். தாளம் போட்டு கரெக்டாக வரும். அப்பவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாள். இன்றைக்கி ஒரு பல்லவி சொல்லிக் கொடுத்தா அதை அடுத்த நாள் நம்ம பாடினா தான் அனுபல்விக்கு போவாள். சாரெல்லாம் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் வர்ணம் கற்றுக்கிற போது அதெல்லாம் உடனே பாடம் பண்ணணும், அந்த ஸ்வரம்லாம் பாடம் பண்ணணும், பாடி காமிக்கணும். பாடுவோம் நாங்கள் உட்காந்து. அதுக்காக நான் தங்கியும் அவாவா ஒரு முக்கில் உட்காந்து அதை பைகாட் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் பாடணுமே, இல்லாட்ட ஃபர்தராக போகாது. அந்த மாதிரி ஒரு பயம் உண்டு, ஒரு டெடிக்கேஷன் உண்டு, பாடுவோம். இப்போ என்ன இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், குழந்தைகள் வந்து பாடம் பண்ண மாட்டேங்கிறா, எப்போ நோட்டு பார்க்குறா. அது ஏன் அவள் பாடம் பண்ண மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. நிறைய கேசஸ் அப்படி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது எனக்கும் புரியல. சொல்லுவேன் நான், இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் புக்கு பார்க்கக்கூடாது, பாடணும் அப்படின்பேனா. அட்ராக்ஷன் நிறைய வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஒன்லி மியூசிக் வாஸ் தேர். அப்போ நம்ம அதுலேயே வி வர் கான்சன்ட்ரேட்டிங். பிடிக்கும், அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஏதோ கொஞ்சம் 6 மணி நேரம் வெளியில் விளையாடுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்று 6 மணிக்குள்ளே ஆற்றுக்குள்ளவா அம்மா அப்பா, வெளியில் இருக்கக்கூடாது. அது அப்படி தான் நம்ம பழகியிருக்கோம். இப்போ குழந்தைகளுடைய நேச்சர், அவளுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கு இல்லையா. எல்லாம் மொபைல் வச்சுருக்கா, வீடியோ வச்சுருக்கா. இதெல்லாம் என்னதுன்னே தெரியாது. இப்போது எனக்கு தெரியாது. யா ஸோ நிறைய அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவளுக்கு உடனே அதை பாடம் பண்ணுறதுக்கு அந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட். அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குது. பாடம் பண்ணுற குழந்தைகள் இருப்பா, நான் பார்க்குறது அந்த மாதிரி இருக்குது. மை சன் ஹரிஹரன், அவன் வந்து பாட ஆரம்பித்த புதுசில் நான் சொல்லுவேன், நீ வந்து வேற ஒருத்தரையும் கேட்காது, லதா மங்கேஷ்கர் மட்டும் கேளு. அவள் எப்படி வாய்ஸ் த்ரோ பண்ணுறா, அவள் எப்படி பாடுறா, எப்படி விடுறா, எப்படி தொடுறா, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்பேனா. ஸோ அது மட்டும்தான் கேட்போம், நான் சொல்கிறபடி கேட்பான். அதுக்கப்புறம் மெஹந்தி ஹசன் ஃப்ரம் பாகிஸ்தான், that was a great influence on all of us. My son was mad after that. அதை ஃபாலோ பண்ணி அதை அவன் அதில் இப்போ பெருசாக இருக்கான். அவன் அதை இப்போ நிறைய அது மாதிரி பாடி இது பண்ணிவிட்டு நிறைய அவனே கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஹரிஹரன். he has made some 22 CDs. அவனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா கர்நாடிக் மியூசிக். நம்மளோட அந்த நெழுவிசை ஒளிவெல்லாம் அவளுக்கு கிடையாது. அதையும் அவன் எப்படியோ பூத்துவான் அதில். அன்னோயிங்களே இப்போ அவளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சிவகுமார் சர்மா, ஈவன் லால்குடி ஜெயராம் யூஸ் டு லைக் ஸோ மச். அவள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவான், ஹரிஹரனோட இந்த இதை வாங்குங்கோ, எல்லோரும் வாங்கி கேளுங்கோ எல்லாரும், அவன் எப்படி பிளண்ட் பண்ணியிருக்கான் பாருங்கோ இந்துஸ்தானி அந்த நம்ம மியூசிக்கை அதில் எப்படி பிளண்ட் பண்ணியிருக்காரு. சிவகுமாரும் அதே தான் சொல்வார். ஹரிபிரசாத் சௌரசியா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாடுறது, அவர் பிடிக்கிறது, தொடுறதெல்லாம் பிருந்தாமா மாதிரியே இருக்கும் எனக்கு. I used to discuss with my son, ரவி எப்படி இந்த மாதிரி பிருந்தாமா பிடிக்கிறது ஒரே மாதிரி இருக்கா, அவர் பிடிக்கிறது ஒரே மாதிரி இருக்குது, எப்படின்னா அவர் இங்கே பாகிஸ்தான், அம்மா இங்கே மெட்ராஸில் இருக்கா, அதே கான்செப்ட் எப்படி 2 பேருக்கும் அந்த ஸ்டைல் எப்படி இருக்குது, நிஜமாக அப்படியே இருக்கும். இங்கேருந்து பாடுவா, அம்மா பாடுற மாதிரி அவரும் பாடுவார். அந்த ஒரு லைன் பிடிச்சா போகிறோம், எப்படியும் உட்காந்துடலான்னு தோணும். ஸோ கிரேட். ஏடி ஜென்ம பராளிலாம் ரொம்ப நல்லா பாடுவான். அவன் வந்து
லாவண்ய ராமா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை பாடி கேட்பறவர். அப்புறம் புவனி தாஸுடனே அது இந்த மாதிரி பாட்டெலாம் பாடுவோம். பஜனை பொருளில் பாடுவோம். பஜனை பொருளில் நல்லா பாடுவோம். பஜனை பொருள் எல்லாம் பிடிச்சிருவான் அப்போவே 11 வயசுலேயே. அப்போ வந்து அந்த தியாகராஜ ஆராதனையில் சின்ன குழந்தைலாம் சாயங்காலம் பாட வைப்பா. அப்போ வந்து லாவண்யராமா பஜனை பொருள் ரெண்டும் பாடினார். அப்போ எஸ் ராமச்சந்திரன் அங்கே இருந்தார். அவர் எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. சாரும் அவரும் ரொம்ப பழகியிருக்கா, ஆற்றுக்கு நிறைய வருவர். சார் போனப்புறம் நான் சொல்கிறது இவன் குழந்தை பாடினது தியாகராஜ சபாவில் தான். ஸோ அவர் வந்து பின்னாடி அவனுக்கு தம்புரா போடுவார். பாகவதரேன்னு அவனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு இது பண்ணுவார், அழகாக பாடுவான். ஸோ அதுக்கப்புறம் இந்த 80 ஜென்மா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ஓ ராம 80 ஜென்ம மீதி அது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவனுக்கு. அந்த ஒரு ஃப்ரேஸ் சொல்லி கொடுத்துட்டும் அவனை நான் 4 மணிக்கு எனக்கு கிளாஸ் போகணும். நான் சாயங்காலம் 7 மணிக்கு வருவேன், நீ அதுக்குள்ளே எனக்கு பாடி காமிக்கணும். அப்போ 10 வயசு தான் உனக்கு. நான் கிளாஸ்க்கு போயிட்டேன். அப்புறம் 7 நான் திரும்பி வந்ததும் எங்கள் அம்மா சொல்கிறா, நீ போனதுலேருந்து அந்த முக்கில் உட்காந்து அந்த ஃப்ரேஸ் அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பர்ஃபெக்டாக பாடி காமிச்சான். அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் அவனை ஆட் பண்ணுறான் அதில் ஓ ஏட்டி அப்படின்னு பாடினான். சரி பேஷ் அப்படின்னு. அதுமாதிரி அது திருவியாறில் ஒரு தரம் நாங்கள் எல்லோரும் பாட போயிருந்தோம். தங்கை பாடினா இல்லை செப்ரேட், நான் பாடினேன், ஹரிஹரனையும் கூப்பிட்டுருந்தா. அப்போ வந்து மேண்ட்லன் ஸ்ரீனிவாசன் அண்ட் பழனிவேல் இந்த தவில், அப்புறம் சுப்பிரமணியங்கடம் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு இது போட்டிருந்தா. 1 hour பாடினோம். அப்போ அதில் தான் புவனிதாஸ்ரீ, லாவண்யராமா, பஜனை பொருளை இது ஸ்ரீரஞ்சனி ராகம்லாம் பாடி, அதுக்கு பாடி வராளி பாடி 80 ஜென்மன்னா பாடி. எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பயத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து பாடுறா. அதனால தான் எல்லாம் இங்கெல்லாம் இல்லையா எல்லாம் ஸ்ட்ரெயினாக இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ஐ டோன்ட் நோ ஹவு டு. அவள் பாடினா அதை எப்படி பாடணும் நான் திருப்பி சொல்ல முடியுமா அந்த மாதிரி இல்லையா. வாட் டு டெல். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறா அதை. அப்புறம் நல்ல சுதியில் கான்சன்ட்ரேஷன் வேணும். ஒரு ஸ்வரமாக நிற்கணும், ஸ்டடி பண்ணிக்கணும். அதுதான் அனுசரம் இல்லாமல் பாட தெரியணும். அந்த ஒரு ஸ்வரத்தில் நிற்கிற போதும். அதர்வைஸ் நம்ம அனுசரம் நமக்கு உண்டு, நிறைய உண்டு. அனாவசியமாக எக்ஸ்ட்ரா சவுண்டு கொடுக்குறா. அதுதான் அழுத்தம்னு நினச்சிட்டுருக்கா. பத ப ம த ப வைரே வை பத ப ம த ப இப்படி பாடின போகிறதா. அழகாக மைக் இருக்குது, நீங்கள் ஏன் உங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற. அப்புறம் உடம்பெல்லாம் போட்டு வளைச்சி இது பண்ணிட்டு கையை காமிச்சுண்டு கையாக பாடுறது உடம்பு பாடுறதா இல்லையே, தொண்டை தானே பாடுறது. இப்போ பருளண்டு வேடன்னா அது ஒரே லைன் தானே, அதை எங்கேயாவது பிரேக் பண்ண முடியுமா. பருளனு வேடனு இது ஒரு லைன், அதை எங்கேயாவது பிரேக் பண்ண முடியுமா. அப்போ அந்த வாய்ஸ் அது அழகாக அழிக்கும். எப்படி அது வேணுமோ அது வந்து மோல்ட் ஆகிக்கும். இந்த பாட்டோட ஸ்டைல் ஒரு நம்ம யோகா பண்ணி முடிச்சு விடுறது அது. ஐ பிலீவ் இன் தட் 100%. டிவி பார்ப்பேன், சீரியல்லாம் பார்ப்பேன், ஹிந்தி சீரியல் அண்ட் நியூஸ் பார்ப்பேன். நிறையா கிரிக்கெட்டும் பிடிக்கும், கிரிக்கெட் பார்ப்பேன். இப்போ ஃபைனல் இது ஃபுட்பால் நடந்தது, அதுவும் பார்த்தேன். எங்கள் அப்பா ரொம்ப நாளாக ஆடுவா. யூஸ் டு கோ டு ஃபுட்பால் மேட்ச். அப்போ ரவி ஹரிஹரனே இழுத்துன்னு போயிடுவா. இவன் வந்து ஸ்கூலில் நிறைய விளையாடிருக்கான் ஃபுட்பால் மேட்ச்சில். அவன் கேப்டன், ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கா. அதனால் எங்கள் ஆத்தோட எங்கள் தம்பி எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃபுட்பாலில்.
ಡವದ ಗೂಡಿನ ನಿತಿನ ತು ನಣ್ಣ